அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் முன்னாடி மண்டியிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசும் அதனுடைய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய அன்பு மகனான துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான். எதுக்காக மண்டியிட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? விரிவா சொல்றேன். குகேஷ் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், சமீபத்தில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார். சிங்கப்பூரில் நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில குகேஷ் அவர்கள் கலந்துகிட்டு சீன வீரரான டி லெரினை வீழ்த்தி உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார். அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளும் வரவேற்பும் தமிழ்நாடு அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் பரிசு தொகையும் முதல்வர் துணை முதல்வர் தலைமையில் மிகப்பெரிய அளவிற்கு பாராட்டு விழாக்களும் நடத்தப்பட்டுச்சு. இது அவருக்கான அங்கீகாரம் தான், அவருடைய உழைப்பிற்கு அவருக்கு கிடைத்த பாராட்டு அங்கீகாரம், அதை நாம மறுக்கவே இல்லை. ஆனா அதே நேரத்தில் சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஹாஜிமா அப்படிங்கிற இஸ்லாமிய பெண் சரியா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நடந்த உலக கேரம் போர்டு சாம்பியன்ஷிப் போட்டியில கலந்துகிட்டு 3 சுற்றுகள்லையும் முதலிடத்துக்கு வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சு உலக கேரம் போர்டு சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று வந்தாங்க. அவங்களுக்கு அதிகபட்சமா கிடைச்சது என்ன தெரியுமா? அவங்க பகுதி மக்கள் கொடுத்த வரவேற்பு, முதல்வர்கிட்ட இருந்து கிடைச்ச பாராட்டு, அவ்வளவுதான். இப்ப உழைப்பு சாதனை அப்படின்னு பார்த்தா குகேஷுக்கு சற்றும் சளைச்சது இல்ல ஹாஜிமாவோட உழைப்பும் சாதனையும். அப்படி இருக்கும்போது குகேஷுக்கு இந்த அளவிற்கு பாராட்டுகளும் 5 கோடி ரூபாய் பரிசும் அறிவிக்கிற இந்த திமுக அரசு ஏன் ஹாஜிமாவுக்கு வெறும் பாராட்டோட எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டாங்க? ஹாஜிமா தமிழ் இஸ்லாமிய பெண் அப்படிங்கிறதுனாலயா? ஒருவேளை ஹாஜிமாவும் குகேஷ மாதிரி தெலுங்கரா இருந்திருந்தா அவங்களுக்கும் 5 கோடி ரூபாய் பரிசை அள்ளி கொடுத்திருப்பாங்களோ இந்த தெலுங்கு திராவிட மாடல் ஆட்சியாளர்கள்? இது தொடர்பாக கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்கள் முழுக்க மக்கள் எல்லோரும் கேள்வி எழுப்பிய பிறகு நேற்று ஹாஜிமாவிற்கு 1 கோடி ரூபாய் பரிசை கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. இதுவும் கூட ஹாஜிமாவை அங்கீகரிக்கணும், அவங்களோட திறமையை ஊக்குவிக்கணும், பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது கிடையாது. இஸ்லாமிய சமூக மக்களும் பொதுமக்களும் அரசை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க. அத்தோட நிக்காம திமுக கூட கூட்டணியில இருக்கிற இஸ்லாமிய சமூக தலைவர்களை நோக்கியும் கேள்வி எழுப்புறாங்க. ஏன் நீங்க ஒரு இஸ்லாமிய பெண் புறக்கணிக்கப்பட்டதை பத்தி வாயை திறக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க எல்லாம் சமூக தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கூச்சப்பட வேண்டாமா அப்படின்னு இஸ்லாமிய சமூகம் சார்பாக வெளியிடப்படும் ஒரு வார இதழில் விமர்சன கட்டுரை எழுதினாங்க. இது எல்லாத்துக்கும் அச்சப்பட்டு எங்கடா நாளைக்கு இது தேர்தல் நேரத்தில் இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கியில ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்திருமோ அப்படிங்கிற அச்சத்துல தான் ஹாஜிமாவிற்கு இந்த பரிசு தொகையை அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அவங்கள பாராட்டணும், ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. எனக்கு இதுல புரியாத விடயம் என்ன அப்படின்னா, உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற குகேஷுக்கு 5 கோடி, உலக கேரம் போர்டு சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற ஹாஜிமாவிற்கு வெறும் 1 கோடி தான். விளையாட்டில் கூட செஸ் விளையாட்டு உயர்ந்தது, கேரம் போர்டு விளையாட்டு தாழ்ந்தது அப்படின்னு பாகுபாடு பார்த்து பாரபட்சம் பார்த்து பரிசு தொகையை அறிவிக்கின்ற மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சனாதன புத்திய என்னன்னு சொல்றது? 2 பேருடைய உழைப்பும் திறமையும் ஒண்ணுதானே. 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக பாரபட்சம் பார்த்து இந்த பரிசு தொகையை அறிவிக்கணும்? ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குகேஷ் தெலுங்கர், ஹாஜிமா ஒரு தமிழ் இஸ்லாமிய பெண். அவங்களுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும். அதுவும் 1 மாசம் கழிச்சு மக்கள் எல்லோரும் கேள்வி கேட்ட பிறகு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நாம யாரும் பேசலன்னு வைங்க, அப்படியே கடந்து போயிருப்பாங்க. இதைத்தான் சொன்னேன். மக்களுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் மண்டியிட்டு தான் ஆகணும். மக்களோட விமர்சனத்துக்கும் கேள்விக்கும் அச்சப்பட்டு இந்த திமுக அரசும் ஆளும் ஆட்சியாளர்களும் மண்டியிட்டு ஹாஜிமாவிற்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் தாமதமா. இஸ்லாமிய சமூக மக்கள் தான் இதை சிந்திச்சு பார்க்கணும். உங்களை வெறும் வாக்கு வங்கியா மட்டுமே பார்த்து உங்களை அங்கீகரிக்க தவறுகின்ற இந்த திமுக அரசை இதுக்கு மேலையும் நீங்க புரிஞ்சிக்காம விட்டீங்கன்னா நீங்க இப்படிதான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவீங்க.
சரி, இவங்களை எல்லாம் விடுவோம். ஹாஜிமா விடயத்துல இந்த ஊடகங்கள் நடந்துகிட்ட முறையை பார்க்கும்போது வாயில வண்டையா வர்றதை தவிர்க்கவே முடியல. அப்படி என்னப்பா பண்ணாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆஜிமாவிற்கு பரிசு தொகையை அறிவிச்ச செய்தியை ஊடகங்கள் எப்படி தெரியுமா வெளியிட்டுச்சு? அதுலயும் குறிப்பா இந்த தந்தி டிவி அப்படிங்கிற தத்தி டிவி எப்படி தெரியுமா வெளியிட்டுச்சு? அடிச்சது ஜாக்பாட். ஏண்டா ஹாஜிமா என்ன லாட்டரி சீட்லயா 1 கோடி ஜெயிச்சாங்க? உலக கேரம் போர்டு போட்டியில கலந்துகிட்டு அவங்களோட திறமையால இந்த பரிசு தொகையை ஜெயிச்சிருக்காங்க. அதை என்னமோ அடிச்சது ஜாக்பாட் அப்படிங்கிறீங்க. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இருக்காதா? இதுதான் உங்களுடைய ஊடக அறமா? சரி, அடுத்த முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, தமிழ் முகிலன், மேகநாதன் அப்படிங்கிற 2 பேரை காஞ்சிபுரத்துல கைது செஞ்சிருக்கிறாங்க. ஏன்பா இதெல்லாம் ஒரு செய்தியா? தினமும் ஆயிரக்கணக்கான பேரை கைது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் விடுதலை ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு செய்தின்னு பேசுறியேன்னு கேட்குறீங்களா? அவசரப்படாதீங்க. இவங்க 2 பேரையும் எதுக்காக கைது பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்னா உண்மையிலேயே நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. எதுக்காக கைது செஞ்சாங்க தெரியுமா? காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற வணிக நிறுவனங்களுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு போராடியதற்காக இவங்க 2 பேர் மேலையும் 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கு இந்த திமுக அரசின் காவல்துறை. எப்படி தமிழ்நாட்டில் தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு கேட்டு போராடிய போராளிகளை, போராட்டக்காரர்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கு இந்த விடியாத திமுக அரசு. இப்ப சொல்லுங்க, இது எவ்வளவு முக்கியமான செய்தி? இதுல கைது செய்யப்பட்ட தமிழ் முகிலனை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா மேகநாதனை பத்தி நல்லாவே தெரியும். அவர் கூட கொஞ்சம் பழக்கம் இருக்கு. அவரும் கூட ஒரு தமிழ் தேசியவாதி தான். தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறாரு, நிறைய அரசியல் போராட்டங்களை நடத்தி இருக்கிறாரு. குறிப்பா தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே அப்படிங்கிற தலைப்புல காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற எல்லா வணிக நிறுவனங்களுக்கும் தமிழில் தான் பெயர் வைக்க வேண்டும் அப்படிங்கிற போராட்டத்தை அவர் ரொம்ப நாளா நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். இப்ப சமீபத்தில் கூட அது தொடர்பாக போராட்டம் நடத்த போவதாக அறிவித்து அவர் தலைமையில் பல தோழர்கள் களத்துக்கு போராடி இருக்கிறாங்க. அவங்க மேல என்ன சொல்றது, பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டார்கள், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் அப்படின்னு ஒரு 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள சிறையில் அடைச்சிருக்கு இந்த விளங்காத விடியாத திமுக அரசு. எனக்கு ஒன்று புரியல. இப்ப தமிழ் வளர்ச்சி துறையில ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இயங்குகின்ற எல்லா வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையும் கட்டாயம் தமிழில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இயங்குகின்ற ஒன்றிய அரசு அலுவலகங்களின் பெயர் பலகையும் கூட தமிழில் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டமும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திலையும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருக்கின்ற சலுகை. இத சலுகைன்னு கூட சொல்ல முடியாது, உரிமை. நாம நடத்திய மொழி போராட்டத்தின் விளைவாக ஒன்றிய அரசு நமக்கு கொடுத்த உரிமை இது. மற்ற மாநிலத்துல எல்லாம் எப்படி இருக்கோ தெரியாது, சட்டம் இருக்கோ இல்லையோ அங்க எல்லாம் அந்த மாநில மொழியில தான் ஒன்றிய அரசு அலுவலகங்களின் பெயர் பலகைகள் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் உரிய சட்ட பாதுகாப்போட ஒன்றிய அரசு அலுவலகங்களின் பெயர் பலகைகள் தமிழில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நடைமுறை இருக்கு. அதை எந்த ஒரு ஒன்றிய அரசு அலுவலகங்களும் பின்பற்றவே இல்லை அப்படிங்கிறது வேற ஒரு விடயம். அதையும் கூட ஆளும் திமுக அரசு இதுவரைக்கும் கண்டுக்கல. இதுவரைக்கும் அந்த அரசு அலுவலகங்களை பார்த்து நீங்க ஏன் தமிழ்ல பேர் வைக்கல அப்படின்னு கேள்வி எழுப்புனதே கிடையாது. சரி, அது போகட்டும். தனியார் வணிக நிறுவனங்களாவது தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு சொன்னா அவங்களையும் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்களே, இவங்களை என்னன்னு சொல்றது? ஒருவேளை தெலுங்குல பேர் வைக்க சொல்லி போராடி இருந்தா கைது செய்யாம இருந்திருப்பாங்களோ? ஏன்னா இது தமிழருக்கான அரசு இல்லையே, இது தெலுங்கர்களுக்கான திராவிட மாடல் ஆட்சியா தானே நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், அண்டை மாநிலமான கர்நாடகாவில் ஒரு வணிக நிறுவனத்தோட பெயர் பலகை கூட வேற ஒரு மொழியில இருக்கவே இருக்காது. கொட்டை எழுத்துல கன்னட மொழியில தான் பெயர் பலகை இருக்கும். அதுக்கு கீழே சின்னதா ஆங்கிலத்தை எழுதி போட்டு இருப்பாங்க. இதை தவிர வேற எந்த ஒரு மொழியிலையும் பெயர் பலகை வைக்கவே முடியாது. மீறி வச்சா ஒண்ணு அந்த பெயர் பலகை உடைக்கப்படும், இல்லனா கருப்பு வண்ணம் பூசி அழிக்கப்படும். அங்க இருக்கிற மொழிப்பற்றும் இனப்பற்றும் ஏன் இங்க இல்லாம போச்சு? அதைத்தான் முதல்லயே சொன்னேன். ஆளும் அரசு தமிழருக்கான அரசா இருந்திருந்தா இந்த மொழிப்பற்று இனப்பற்று இதெல்லாம் இருந்திருக்கும். இதுதான் தெலுங்கர்களுக்காக செயல்படும் தெலுங்கு திராவிட மாடல் அரசா இருக்கே. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை எல்லாம் தமிழ்ல இருக்கும் அப்படின்னு எப்படி நாம எதிர்பார்க்க முடியும்? சொல்லுங்க பாப்போம்.
இதுதான் மானமுள்ள கர்நாடக அரசுக்கும் மானங்கெட்ட தெலுங்கு திராவிட மாடல் அரசுக்கும் உள்ள வேறுபாடு. என்னைக்கு ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்றானோ அன்னைக்கு தான் வெறும் தாள்ல மட்டுமே இருக்கின்ற இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரும். அது வரைக்கும் தமிழர்களும் தமிழ் மொழியும் புறக்கணிக்கப்படத்தான் செய்வார்கள். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா உறவுகளே, நான் திராவிட கட்டிடக்கலையை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? வேற எங்கேயும் இல்ல, இந்த திமுக ஆட்சியில கட்டப்படுற மேம்பாலங்கள் தான் திராவிட கட்டிடக்கலைக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. போன வாரம் தான் திருவண்ணாமலை செங்கம் பகுதியில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் மழை வெள்ளத்துல ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. நேத்துக்கு என்னடா அப்படின்னா, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலம் விரிசல் விட்டு உடைஞ்சி உதிர்ந்து வீழ்ந்துகிட்டு இருக்கு. மக்கள் யாருமே பாலத்துக்கு மேல போறதுக்கோ பாலத்துக்கு கீழே போறதுக்கோ அச்சப்படுறாங்க. மேல போனா எங்க பாலம் உடைஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க, கீழே போனா எங்க உடைஞ்சு தலை மேல விழுந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இதுதான் திராவிட கட்டிடக்கலைக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. இப்ப ஏற்கனவே திருவண்ணாமலை செங்கம் பகுதியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 16 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாலம் தொடர்பாக மாண்புமிகு மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவா வேலு கிட்ட விளக்கம் கேட்டதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னாரு பாருங்க. அடடா, என்ன சொன்னார் தெரியுமா? நாங்க 50,000 கன அடி நீரை கணக்கிட்டு தான் அந்த பாலத்தை கட்டணும். ஆனா எதிர்பாராத விதமா 2 லட்சம் கன அடி நீர் வந்துருச்சு, அதனால தான் பாலம் தாக்கு பிடிக்காம வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு அரிய பெரிய அறிவுபூர்வமான ஒரு கருத்தை உதிர்த்து விட்டு இருந்தார். அவர் சொன்ன இந்த கருத்தை கேட்டு உலகம் முழுக்க இருக்கிற கட்டிடக்கலை பொறியாளர்கள் கட்டிடக்கலை வல்லுநர்கள் எல்லாரும் ஆடி போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க. என்னடா சொல்றீங்க? வெள்ளத்தோட அளவை கணக்கிட்டு பாலம் கட்டுறீங்களா? எந்த ஊர் கட்டிடக்கலைடா இது அப்படின்னு ஐயா ஏவா வேலுவோட அந்த அறிவுபூர்வமான பதில ஆராய தொடங்கிட்டாங்க. அதுல தான் திராவிட கட்டிடக்கலையின் நுட்பங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அசிங்கமா இல்ல இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? வெள்ளத்தோட அளவை கணக்கிட்டு தான் பாலம் கட்டுவாங்களா? பாலத்தோட உறுதித்தன்மை எதை பொறுத்து இருக்கணும்? அந்த நிலத்தை பொறுத்து இருக்கணும். எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் அந்த பாலம் கட்டப்பட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு 50,000 கன அடி நீருக்கு மட்டும் தான் நாங்க கணக்கு போட்டோம், அதுக்கு மேல வரும்னு நாங்க எதிர்பார்க்கல, அதனால தான் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. சரி, இத ஒரு வாதத்துக்கு சரின்னு எடுத்துக்குவோம். இந்த கன்றாவிக்கு என்ஜினியரிங் மூலம் வேற குறுக்கு புத்தியில வேற யோசிக்குது. என்ஜினியரிங் படிச்சு தொலைச்சிட்டோம்ல, அதனால கண்ட கேள்வியும் வருது. அந்த லாஜிக் எல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு ஒரு வாதத்துக்கு இத சரினே எடுத்துக்குவோம். அங்க வெள்ளம் வந்துச்சு, இங்க என்ன கேடு வந்துச்சு? எதுக்காக கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலம் விரிசல் விட்டு உதிர்ந்து உடைஞ்சு விழுது? அங்கதான் வெள்ளமே வரலையே, அது ஏன் உதிர்ந்து விழுது? இத்தனைக்கும் அந்த பாலத்தை குறைஞ்சது ஒரு 7 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் கோயம்புத்தூர்ல ஒரு 5 வருஷம் இருந்தேன். அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து அந்த பாலத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாசம் தான் நம்முடைய முதலமைச்சர் அந்த பாலத்தை திறந்து வச்சாரு. 8 மாசம் முழுசா ஆகல, அதுக்குள்ள அந்த பாலம் விரிசல் விட்டு உதிர்ந்து விழுது. எந்த லட்சணத்துல இவங்க பாலம் கட்டி இருப்பாங்கன்னு பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது, நிதியை ஒதுக்க வேண்டியது, அந்த நிதியை எப்படிடா ஆட்டைய போடலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டியது, அதுக்கு தங்களோட பினாமியை வச்சே கான்ட்ராக்ட் எடுக்க வேண்டியது, ஒதுக்கப்பட்ட நிதியில பாதியை அமுக்க வேண்டியது, மீதி இருக்கிற பணத்துல தரமற்ற பொருட்களை வச்சு பாலத்தை கட்ட வேண்டியது. அப்படி கட்டினா என்ன ஆகும்? இப்படிதான் ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போகும், 8 மாசத்திலேயே விரிசல் விட்டு உடஞ்சி விழும். இவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை. ஏன்னா பாலத்துல போறது பொதுமக்கள் தானே, அவங்க உயிர் எக்கேடு கெட்டு போனா இவங்களுக்கு என்ன? எப்பேற்பட்ட ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இது என்ன சாதாரண விஷயமா? மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அதுல போய் இப்படி எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. இதுல திமுக அரசு மட்டும் குறை சொல்லக்கூடாது, இதுல அதிமுக அரசும் சம்பந்தப்பட்டு இருக்கு. அவங்க ஆட்சி காலத்துல இருந்தே இந்த பாலத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எந்த லட்சணத்துல 2 அரசும் இந்த பாலங்களை கட்டுறாங்க அப்படிங்கறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. அடுத்த செய்தி ரொம்பவே நாரக்கூடிய ஒரு செய்தி தான். அப்படி என்ன செய்தின்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, கேரளாவில் இருந்து அபாயகரமான மருத்துவ கழிவுகளையும் அழுகி நாரக்கூடிய இறைச்சி கழிவுகளையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல கொட்டி இருக்கிறாங்க. அடப்பாப்பா, இது என்ன புது செய்தியா? இது வழக்கமா நடக்கிறது தானே அப்படிங்கிறீங்களா? ரைட்டு, வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனா அது ஏன் நடக்குது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? மலையாளிகளுக்கு தமிழ்நாட்டை பத்தி என்னதான் எண்ணம் இருக்கு? தமிழனை பத்தி அவனுக்கு சுத்தமா நல்ல எண்ணம் இல்லவே இல்லை. தமிழன் அப்படின்னாலே கேவலமா தான் பார்ப்பான். பாண்டிக்காரன் அப்படின்னு கொச்சையா பேசுவான். தமிழ்நாட்டை அவன் என்னவா பார்க்கறான்? அவன் மாநிலத்தோட குப்பை தொட்டியா பார்க்கறானா?
அவன் மாநிலத்தில் சேர்கின்ற எல்லா குப்பைகளையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டிக்கிட்டு இருக்கான். இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல். நம்ம வீட்டு குப்பையை எடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள போடுவோமா? அப்படி போட்டா அது நாகரிகமான செயலா? ஆனா அப்படி ஒரு நாகரிகமற்ற செயலை தான் கேரள மலையாளிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மனசுக்குள்ள எந்த அளவிற்கு வக்ரமான எண்ணம் இருக்கும். இப்ப கேரளாவை எடுத்துக்கிட்டா அது கடவுள்களின் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள்களின் தேசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் மாநிலத்தை பச்சை பசேல்னு பசுமையா வச்சுக்கிறான். ஆனா அண்டை மாநிலமான தமிழ்நாட்டை குப்பை மேடா மாத்திக்கிட்டு இருக்கான். என்னது இது? என்ன மாதிரியான எண்ணம் இது? மனசுக்குள்ள எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை பத்தியும் தமிழர்களை பத்தியும் கேவலமான ஒரு எண்ணம் இருந்தா இவனுங்க எல்லாம் நம்மளை என்ன செஞ்சிருவானுங்க, நம்மளை என்ன கேட்ட போறானுங்க அப்படிங்கிற எண்ணத்துல அவ மாநிலத்து குப்பை கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து நம்ம மாநிலத்துல கொட்டுவான். இன்னொரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்லட்டா? இத பத்தி எத்தனையோ முறை ஆளும் திமுக அரசுக்கு முறையிட்டாச்சு. நாம் தமிழர் கட்சி களத்துல இறங்கியும் போராடிடுச்சு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனுவும் கொடுத்துருச்சு. ஆனாலும் இப்ப வரைக்கும் இதை தடுத்து நிறுத்தவே இல்லை. எல்லை பகுதியில் நிக்கிற காவலர்கள் கிட்ட வெறும் 50 ரூபாயை கொடுத்துட்டு லாரி லாரியா டன் கணக்கான குப்பைகளை கொண்டு வந்து தினந்தோறும் தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டிக்கிட்டே இருக்கு கேரள அரசு. இதை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் ஆளும் திமுக அரசும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை. இதை விட அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்லட்டா? கடந்த 2 வருஷமா கேரள அரசு எண்டே பூமி அப்படின்னு ஒரு டிஜிட்டல் சர்வே திட்டத்தை அறிவிச்சு கேரள மாநிலத்தோட எல்லை பகுதிகளை அளவெடுத்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அளவெடுக்கும் போது தமிழ்நாட்டோட நிலப்பகுதிகளையும் தங்களுடைய மாநிலத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணகி கோவில் தமிழ்நாட்டுக்கு சொந்தம், கண்ணகி கோவிலுக்கு போற வழி மட்டும்தான் கேரள அரசுக்கு சொந்தம். இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? கண்ணகி கோவிலே கேரளாவுக்கு தான் சொந்தம். அப்படிதான் வந்து டிஜிட்டல் சர்வேவில் பதிவு செஞ்சிருக்காங்க. இதை பத்தியும் பல முறை ஆளும் திமுக அரசு கிட்ட எடுத்து சொல்லிட்டோம். ஐயா, இது மாதிரி நம்முடைய எல்லை பகுதிகள் களவாடப்படுது, கேரள அரசு அதையெல்லாம் அவங்க பேர்ல பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தயவு செஞ்சு இதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு பல முறை எடுத்து சொல்லியாச்சு. பல பேர் மனு கொடுத்தாச்சு. ஐயா KKSSR ராமச்சந்திரன் என்ன தெரியுமா சொன்னாரு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, அப்படியெல்லாம் எந்த ஒரு திட்டமும் நடக்கலையே. போற போக்குல ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்லிட்டு போனார். அது சரி, அவரோட தாய் நாடா இருந்திருந்தா அவருக்கு வலிச்சிருக்கும். ஐயா ஸ்டாலினுக்கோ, உதயநிதி ஸ்டாலினுக்கோ, ஏவா வேலுவுக்கோ, KKSSR ராமச்சந்திரனுக்கோ, KN நேருவுக்கோ இது ஒன்றும் தாய் நிலம் கிடையாது. இது தமிழர்களோட தாய் நிலம். அவங்களோட தாய் நிலம் ஆந்திராவில் இருக்கு, அது பத்திரமா இருக்கு. பறிபோக போறது தமிழர்களோட நிலம் தானே, அதனால அதை பத்தி இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அது போச்சா? தினம் தினம் நூற்றுக்கணக்கான லாரிகள்ல பாறை உந்துகள்ல கன்னியாகுமரியில இருக்கிற மலைகளை உடைச்சி கொண்டு போய் அவன் ஊர்ல துறைமுகம் கட்டுறான். இதையும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு பல முறை போராடியாச்சு. பல உயிர்கள் இதனால பலியாயிருக்கு. அப்பவும் ஆளும் அரசு இதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஒரு முறை போராட்டம் நடத்தி அந்த பாறை உந்துகளை தடுத்து நிறுத்தினாங்க. அப்ப கேரளாவில் இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை அமைச்சரான ஐயா ஏவா வேலு கிட்ட முறையிடுறாரு. ஐயா, இப்படியெல்லாம் போராட்டம் நடத்தி லாரிகளை தடுத்து நிறுத்துறாங்க, அதை கொஞ்சம் என்னன்னு பாருங்க. உடனே ஐயா ஏவா வேலு சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் தடையில்லாம லாரிகள் வந்து சேரும் அப்படிங்கிறாரு. அவன் ஊர்ல எவ்வளவு அக்கறையா மலை வளம், காட்டு வளம், கனிம வளம் எல்லாத்தையும் பாதுகாக்கிறான். இங்க இருக்கிற அமைச்சர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, மலைகளை உடைச்சி பத்திரமா லாரியில ஏத்தி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. சரி, ஓகே, மலைகளை உடைச்சு கொண்டு போறான்ல, அதுக்கு பதில் அவன் நமக்கு என்ன கொடுக்குறான்? அபாயகரமான மருத்துவ கழிவுகளையும் அழுகி நாரும் இறைச்சி கழிவுகளையும் தான் கொடுக்கிறான். ஆளும் ஆட்சியாளர்கள் வந்து குப்பையா இருந்தா நமக்கு அண்டை மாநிலத்தில் இருந்து குப்பை தான் கிடைக்கும், வேற என்ன கிடைக்க போகுது? பேசி பேசி தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. இதை பார்க்குற உறவுகள் தயவு செஞ்சு திருந்துங்க. மீண்டும் மீண்டும் இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கே நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு வைங்க, முடிஞ்சு. அடுத்து வரப்போற தலைமுறைக்கு இந்த தமிழ்நாடு வாழக்கூடிய நிலமாக இருக்குமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறிடும். எச்சரிச்சுங்க. சரியா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்தீர்கள். இது உங்களாய் நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.